ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை பிளெயின் புலாவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 5 பேருக்கு சமைக்க போகிறோம். அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அரிசி, நீளமான பாஸ்மதி அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இது நம்ம குக்கரில் சமைக்க போகிறதில்ல, பாத்திரத்தில் தான் சமைக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலம் தாளிக்கிறதுக்கு ஒரு 4 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு இதை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் 3 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல பெரிய பெரிய துண்டுகளாக தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லி, புதினா, அப்புறம் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1 கப், நல்ல இந்த கப்புக்கு 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கட்டியான தேங்காய் பால், பெரிய தேங்காயோட பாதி முறியில் இருந்து எடுத்திருக்கேன் நான். தேங்காய் பாலும் நெய்யும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் நெய், தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் நெய்யும், தம் போடையில் 1 டீஸ்பூன் நெய்யும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ தாளிக்கையில் ஒரு 3 டீஸ்பூன் நெய்யும் 3 டீஸ்பூன் எண்ணெயும் போட்டுக்கலாம். சில பேர் ஹெவியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க நல்ல ஒரு தேங்காயிலேருந்து பால் எடுத்து சமைக்கலாம். நமக்கு அது நம்மளுடைய விருப்பம் தான். அதே போல் ஃபுல்லாக நெய்யில் தாளிக்க விரும்புகிறவங்களும் நெய்யில் தாளிச்சிக்கலாம். நான் இங்கே நெய்யும் எண்ணெயும் கலந்து தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெய் காஞ்சாக்கில் பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது பிரியாணி மாதிரி ரொம்ப ஹெவி ஸ்மெல்லாம் தேவையில்லை. அதனால் மைல்டாக தான் போட்டு தாளிச்சிக்க போகிறோம். அதே போல் கரம் மசாலா எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு மல்லி, புதினா வாசம் தான் இதுக்கு. இப்போ முந்திரி பருப்பு போட்டு வறுத்துடலாம். முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான். இது போட்டால் நல்ல உங்களுக்கு ஒரு டேஸ்ட், நல்ல ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்ல மெல்லிஸாக வெட்டியிருக்கேன். வெங்காயத்தை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம பிரியாணி அளவுக்கு பொன்முறுவலாலாம் வதக்க வேண்டியதில்லை. நல்ல பச்சை வாடை போய் கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும் உங்களுக்கு வெங்காயம். இப்போ இந்தளவு வதக்கின பிறகு 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நிறைய தேவையில்லை. எல்லாமே இதில் தேங்காய் பால் சாதத்தில் எல்லாமே மைல்டு வாசமாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய போட்டுக்காதீங்க, ஒரு மாதிரி ஹெவியாக ஆகிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்ல நெய்யில் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தயிரை சேர்த்துடலாம். தயிரை நீங்கள் அப்படியே கட்டியாக போட்டுறாதீங்க, அது துண்டு துண்டாக ஆகிடும். நமக்கு அப்போ அந்த சாதத்தில் அங்கங்கே தயிர் இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு பீட் பண்ணிட்டோ அல்லது மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டோ போடுங்க, ஒன்று போல் சேர்ந்துடும். இப்போ நம்ம கட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே தேங்காய் பால் சில பேர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நம்ம இப்போ 1 கப் பாஸ்மதிக்கு 2 கப் தண்ணி அளவு. நான் 4 கப் எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் எடுத்ததுனால அந்த கிளாஸுக்கு 8 கப் தண்ணி. தேங்காய் பாலோடு சேர்த்து 8 கிளாஸ். தேங்காய் பாலை தனியாக கனெக்ட் பண்ணிடாதீங்க, அதோட சேர்த்து தான். தேங்காய் பால் போட்டு அதில் தான் நம்ம மல்லி, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை முதல்ல வெங்காயத்தோடு சேர்த்து வதக்காதீங்க. அப்படி வதக்குனீங்கன்னா தேங்காய் பால் சாதத்தோட கலரே மாறிடும். அந்த புலாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். இது நம்ம தேங்காய் பாலோட போடையில் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். தேங்காய் பால் போட்ட பிறகு மல்லி, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்தால் போதும். நல்ல பெரிய துண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம பாஸ்மதியை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்துடலாம். பாஸ்மதி கலையில் எப்போதுமே ஒரே ஒரு தடவை தான் கழுவணும். இல்லது பாஸ்மதி அரிசிக்கே இருக்க ஒரு நல்ல நறுமணம் அப்படி போயிடும். நீங்கள் 2-3 தடவை நம்ம சாதாரணமாக சாதம் பொங்குற மாதிரி கழுவிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாசம் போயிடும். அதனால் ஒரே ஒரு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி கொதி வந்தாக்கில் சேர்த்துடலாம் நம்ம அரிசியை. இங்கே 1 கிளாஸ் பாஸ்மதிக்கு 2 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் தேங்காய் பாலோடு சேர்த்துங்க, அதை மறந்துடாதீங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு வேக விட்டுறலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க திறந்து பார்த்துக்கலாம்.
எப்போ வந்து அந்த தண்ணியும் சாதமும் ஒன்று போல் சேருமோ, தண்ணியும் அரிசியும் நல்லா வெந்து ஒன்று போல் இந்த ஸ்டேஜுக்கு வருமோ, இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம தம் போடலாம். தம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப மிதமான தீயில வச்சுக்கோங்க. மீதம் இருக்க ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுறலாம். நெய்யை விட்டு மேலாக்கில் தடவி விட்டுறலாம். தடவி விட்டு மிதமான தீயில போட்டு மூடி போட்டு வைங்க. இல்லை ஒரு தோசைக்கல் மேலே வச்சு அதை ஒரு மிதமான தீயில வைங்க. இப்படி ஒரு 15 நிமிடம் நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணும். நம்ம 15 நிமிடம் வச்சு அடுப்பை அணைச்ச பிறகு உடனே திறந்து பார்த்துடாதீங்க. அப்புறமா ஒரு 10 நிமிடம் கழித்து திறந்து பாருங்கள். இப்போ 15 நிமிடம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் கழித்து தான் திறந்து பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள். சாதம் ஒவ்வொன்றும் நல்லா மலர்ந்துருக்கும். உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கீங்க இல்லையா, சில பேர் அரை மணி நேரம் தான் ஊற வைப்பாங்க. அப்படின்னா சாதம் உங்களுக்கு கணிசம் இருக்காது, மலரவும் செய்யாது. நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சு 1க்கு 2 தண்ணி வச்சு பாருங்கள். நல்ல ஒவ்வொரு சாதமும் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். நீங்கள் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.